ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறோம். அதாவது அவர் கேட்டது அக்ரிகல்ச்சருக்கு சோலார் பம்ப் செட் போடும்போது BLDCயிலே இன்றைக்கி நிறைய பேர் சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. BLDC மோட்டர் இன்ஸ்டால் பண்ணலாமா, இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. பொதுவாக இன்றைக்கி நம்ம சோலார் அப்படின்றது நிறைய அளவுக்கு பெரிய டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பொறுத்தளவு இன்றைக்கி நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் மோட்டார்ஸ், அதாவது நார்மல் சிங்கிள் பேஸ் ஆர் 3 பேஸ் மோட்டார் இருந்தாலும் BLDC மோட்டருக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இதோட பாசிட்டிவ் நெகட்டிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா BLDC மோட்டார் அப்படின்றது பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்க ஏரியாவில் 1 HP சோலார் சிஸ்டம் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் மோட்டரில் ஒரு 1.5 கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இதுக்கு எக்ஸாக்டாக 1 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணாலே போதுங்க. இது உங்களுக்கு சரியான வாட்டர் டிஸ்சார்ஜ் கொடுத்துரும். பட் இதோட நெகட்டிவ் பார்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது லிமிட்டட் டெப்த் வரைக்கும் தான் சூட் ஆகும். ரொம்ப ஹையர் டெப்த் போகும்போது BLDC மோட்டார் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று சர்வீஸ் பார்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது BLDC மோட்டாருக்கு இன்றைக்கி லோக்கலில் எவ்வளோ சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே எவ்வளோ ஸ்பேர்ஸ் ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்றது கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு முறை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இது ப்ராப்பராக ரன் ஆகிட்டே இருக்கும், கம்ப்ளைண்ட் அப்படின்றது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம். இன்கேஸ் எனி டிஃபெக்ட் இது நடந்துருச்சு அப்படின்னா இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு போர்வெல்ல இருக்க, அதாவது கரண்ட்டில் ஒர்க் ஆகும் ஒரு 3 ஃபேஸ் மோட்டர் நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்ளைண்ட் நடந்துருச்சு, இதை நீங்கள் ரெக்டிஃபை கொடுக்கணும் அப்படின்னா வித்தின் அ டேக்குள்ளார பண்ண முடியும், இல்லைன்னா வெரி நெக்ஸ்ட் டே, அதாவது 24 ஹவர்ஸில் இதை சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஸ்பேர்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் ஒரு BLDC மோட்டாருக்கு ப்ராப்பரான சர்வீஸ் சென்டர் இல்லை. ஒரு முறை நீங்கள் பம்ப் எடுத்து வெளியில் அனுப்பிச்சா திரும்ப வரதுக்கு ஒரு 1 வீக் டைம் பீரியட் ஆகிடும். அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கும் நம்மளோட பயிர் தண்ணி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியான பீரியடில் பயிர்களுக்கு நம்ம சரியாக தண்ணி விடலை அப்படின்னா அந்த பயிர் அழிஞ்சிடும். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கனால சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இதுவே ட்ரெடிஷ்னல் மோட்டார் அப்படின்னா நீங்கள் சர்வீஸை கொடுத்துட்டு ஸ்பேர் மோட்டர் கூட ஆல்ரெடி இருக்கும். அந்த ஸ்பேர் மோட்டரை நீங்கள் போர்க்குள்ளே இறக்கி அந்த மோட்டர் வர வரைக்கும் கூட உங்களால் பம்ப் செட்டை ரன் பண்ண முடியும். நான் ஸ்பேர் மோட்டார் அப்படின்றது கம்பெனிக்காரர் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லலைங்க. உங்ககிட்டயே வேறு ஒரு மோட்டார் இருந்தால் கூட நீங்கள் அதை இதில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இதுவே BLDC மோட்டார்னால் நம்ம ஆல்ரெடி BLDC வச்சுருக்க மாட்டோம். நமக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குற கம்பெனியில் BLDC மோட்டார் ஸ்டாக் இருக்குது, இந்த மோட்டர் எடுக்கும்போது அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வயபிளாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் BLDC போகிறதும் இல்லை ட்ரெடிஷ்னல் மோட்டர் போகிறதும் நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் சர்வீஸ் பேக்கப் ப்ராப்பராக இருக்கா, ஒரு நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியில் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.